யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இன்றைக்கு சபைகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, ஊழியக்காரன் பிள்ளைங்களுக்கு, ஊழியக்காரன் குடும்பங்களுக்கு இன்றைக்கு வறுமை தரித்திரம், அவங்கெல்லாம் இன்றைக்கு கடனில் சிக்கி தவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு திட்டம் தீட்டி ஊழியர்களுக்காக விரோதமாய் சூனியம் செய்வது, மந்திரம் செய்வது. தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை கத்தர் அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ எங்க இன்றைக்கு ஊழியக்காரர்கள் வெளியே சரியாக நடமாட முடியவில்லை, முடங்கி கிடக்கிறார்கள். பொருளாதாரம் இல்லை, சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது. மக்கள் சபையை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் சபையை விட்டு விலகி போகும்போது பெரிய பெரிய சபைகளை பார்த்து அங்கே போய் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து கிடப்போம் என்று இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது பிசாசுனுடைய சதி தந்திரமாய் இருக்கிறது. இந்த பிசாசுடைய சதி தந்திர மந்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும். எல்லா உபாய தந்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் உபாயம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உபாயம் பண்ணினார்கள். அந்த உபாயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் என்ன செய்யக்கூடாது, இவர்கள் எல்லாம் பிரித்து விட்டால் நமக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுவார்கள், இவர்கள் எல்லாம் பலவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உபாயம் பண்ணிதான் அவர்களை முடக்கினார்கள். ஆனாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ முடக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உபாய தந்திர மந்திரங்களை அவர்கள் கையாண்டாலும் இஸ்ரவேலர்கள் பிரித்து கொண்டே இருந்தார்கள் எகிப்தில். அதுபோல சபையிலே மக்கள் பிரித்து கொண்டே இருக்க வேண்டும், சபைகளிலே கூடி வர வேண்டும். ஊழியக்காரனுடைய எல்லா நிலைமை மாறும்படிக்கு நாம் அதற்காக நாம் பிரியமானவர்கள் வாக்கு தத்தங்களை பிடித்து செபித்து அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவதாய் காணப்பட வேண்டும். என்னாகமம் 23வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, என்னாகமம் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாரை குறித்து? சபையை குறித்தும் விசுவாச குடும்பங்களை குறித்தும் ஊழியக்காரனை குறித்தும் இன்னும் கொஞ்சம் காலத்திலே கர்த்தர் என்னென்னலாம் செய்தார் என்று சொல்லப்படும். ஆகையினாலே யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, சூனியம் செய்வேனை தீய சக்திகள் இல்லை என்று சொன்னால், தேவன் என்னென்னலாம் செய்தாரோ அதையெல்லாம் சபை காணும்படிக்கு, சபை மக்கள் காணும்படிக்கு, ஊழியக்காரன் காணும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப இதற்காக நீங்களும் நானும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் அழிக்கப்படுவதற்கு நாம் பிரியமானவர்களே கர்த்தரை நோக்கி இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அங்கே கிரியை நடக்கும். ரோமர் ஏன் சொன்னா, அவன் நம்ம காலின் கீழாய் கர்த்தர் கொண்டு வருவாராம். அப்படி சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானை கர்த்தர் நம் காலின் கீழே கொண்டு வருவார். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அதே நீங்கள் ஏசாயா 59:19வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவியானவரே கொடியேற்றுவாராம். ஏசாயா 59:19, அப்பொழுது சூரியன் அஸ்தம் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவருக்கு விரோதமாய் என்ன செய்வாரு? வெள்ளம் போல சத்துரு வரலாம், பயப்படாதீங்க. கர்த்தருடைய அவருடைய பிரதாபத்துக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் கர்த்தருடைய ஜனங்கள் பயப்பட வேண்டும்.
எதை குறித்தும் நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படுவோம். ஏன்னா சமாதானத்தின் தேவன் சாத்தானை சடுதிலேயே சீக்கிரமாய் சாத்தானை நம்ம காலின் கீழாக கொண்டு நிறுத்துகிற தேவன். நம்ம காலின் கீழாக என்ன இருக்கும், பாதரட்சை தான் இருக்கும், செருப்பு தான் இருக்கும். அது நம்ம காலின் கீழே இருப்பது எதற்காக, அவைகளை மிதிப்பதற்காக தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சாத்தானை நம்முடைய காலின் கீழாய் கொண்டு வந்து அவைகளை மிதிக்கும்படியான சக்தியையும் அவைகளை மிதிக்கும்படியான வல்லமையும் அதுக்கேற்ற அபிஷேகமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுகிறவர்கள். அவருடைய மகிமைக்கு நாம பயட்டோம்னா வெள்ளம் போல என்னது சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன செய்வார், கொடியேற்றுவார். அப்படி கர்த்தர் நமக்கு கொடியேற்றும்படி சத்துருவை நம்ம காலின் கீழாக போட்டு மிதிக்கும்படி சாத்தானை சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரத்தில் நம்முடைய காலின் கீழாக கொண்டு வந்து நசுக்கி போடும்படிக்கு யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் குறி சொல்லுவது போல இன்றைக்கு ஊழியர்களை தேடி போகாதபடி தேவனுடைய பிள்ளைகள் மந்திரத்தையும் சூனியத்தையும் திரும்பி தேடி போகக்கூடாதபடிக்கு இன்னைக்கு சபையிலே மக்கள் கூட்டங்கள் குறைந்து போகிற காரியங்களுக்காக சூனியம் சீவன மந்திரங்களுக்காக சபைக்காக ஊழியங்களுக்காக ஊழியக்கார குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியம் செய்ய தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட காரியத்தில் மீண்டுமாய் அவர்கள் நம்பிக்கை வைத்து ஓடுகிறபடினாலே வேதம் சொல்லப்பட்டுகிறது. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்தில் யாக்கோப்புக்கும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இவைகள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்க முடியாது. மந்திர சக்திகள் சூனிய சக்திகள் நிர்மாக்க முடியாது. எல்லா குறி சொல்லுகிற தீய சக்திகள் குறி ஓடுகிற அப்ப எல்லா பொல்லாத கிரிகள் எல்லாம் கர்த்தர் அழிக்கப்பட முடியாது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்திலே சாத்தான் நம்முடைய காலின் கொண்டு வந்து நசிக்க போடும்படியாய் சத்துரு தேவன் வெள்ளம் போல சத்துரு வருகின்ற போது ஆவியானவரே கொடியேற்ற முடியாது. சோத்திரம் பண்ணுவோம் ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஓ ரபல சன தூரம் தரகதன ஓ ரபல தீரம் தரகதல ரப ஓ ரிகம் தரப யாக்கோப்பு விரோதமான மந்திரம் இல்லை அப்பா. இதோ இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுதல் இல்லை. எல்லா மந்திர சக்தி சபைக்கு விரோதமாய் அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் மக்கள் வரக்கூடாதபடிக்கு விசுவாச குடும்பங்களுக்கு சபைகளுக்கு அப்பா சபைகளுக்கு ஊழியர்களுக்கு அப்பா விசுவாச பிள்ளைகளுக்கு அப்பா விசுவாச குடும்ப அப்பா பிள்ளைகளுக்கு ஊழியக்கார குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அப்பா விரோதமாக செய்யப்படுகிற சூனியங்கள் அழிக்கப்படுவதாக மந்திரங்கள் அழிக்கப்படுவதாக எல்லா மைய வசியம் தாய்த்து அழிக்கப்படுவதாக எல்லா முட்டை வசியம் அழிக்கப்படுவதாக. முட்டை வசியங்கள் எங்கெங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படி கட்டப்பட்டிருக்கிறார்களோ சபைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ எல்லா அப்பா இதோ பலவானுடைய காலடியில் அப்பா எல்லா பிசாசுடைய காலடியில் ஆண்டவரே அப்பா முட்டை வசியங்கள் அழிக்கப்படுவதாக. எலும்பு சம்பளம் வசியங்கள் அழிக்கப்படுவதாக. சூனியம் செய்வின மந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. பொல்லாத தீய சக்தியினுடைய வல்லமைகள் சபைக்கு விரோதமாய் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா இதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆஸ்வத்துக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் வியாபாரத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே செயல்படுகிற இப்படிப்பட்ட எல்லா வசியங்களும் சூனியம் மந்திர தந்திரம் ஏவல் குட்டி சாத்தாண்டிய வல்லமைகள் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான சூனியம் செய்வின மந்திரம் ஏவல் குட்டி சாத்தானுடைய ஆண்டவரே அப்பா விரோதமான மந்திரம் இல்லை. அவைகள் அழிக்கப்படும்படி நிர்மூலமாக்கப்படி எல்லாம் ஆண்டவரே அப்பா அழித்து அப்பா எல்லாம் குட்டிச்சாராய் அவைகள் எல்லாம் போனதுக்காக ஒன்றும் இல்லாத போனதுக்காக ஆண்டவரே அதுக்காக சோத்திரம் ஊர் அப்பா சன தூரம் அப்பா வல்லமை சபைகள் மேலே ஊற்றப்படுவதாக. ஊழியக்காரர்கள் மேலே ஊற்றப்படுவதாக. ஊழியக்காரன் பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. விசுவாச பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. வியாபாரத்தில் தொழிலில் கைட்டு வேலைகளில் ஊற்றப்படுவதாக. எல்லா மந்திர தந்திரம் அழிக்கப்படுவதாக. அக்கினி பத்தெரியட்டும் ஒரு அப்பா சன தூரம் அந்த ரகதல ரபா சோத்திரம் எல்லாம் அழிக்கப்பட்டதுக்காக
அழிக்கப்பட்டதுக்காக, ஆண்டவரே எல்லா மந்திர தந்திரங்கள் அழிக்கப்பட்டதுக்காக, சூனிய சேவன் அழிக்கப்பட்டதுக்காக, ஏவல் குல்ட்டு சேத்தனுடைய வல்லம் அழிக்கப்பட்டதுக்காக, முட்ட வசியம் அழிக்கப்பட்டதுக்காக, எல்லா எலும்பு சம்பள வசியங்கள் அழிக்கப்பட்டதுக்காக, எல்லா மைய குங்குமம் எல்லா வசியங்கள் அழிக்கப்பட்டதுக்காக, எல்லா விதமான தீய சக்தி வல்லமைகள் ஆண்டவர் அழிக்கப்பட்டதுக்காக சோத்ரம் 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 ரகதல 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 ரிகந்த ரகதல ரிபா ஓ ரபன சனதுர் அந்தர கதினபா ஓ ரபல ஹalleluya ஹalleluya ரகதல ரிகந்த ரபக்கர திடா பட திடா துரபல திடா தீனா திடமன தீரா தோத்ரம் சோத்ரம் 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 சபைக்கு விரோதமாய் சகோதரி விரோதமாய் செய்யப்படுகிற சூனியம் சேவன ஏவல் மந்திர சக்தி குட்டி சத்தனுடைய வல்லமை அழிக்கப்படுவதற்காக சோத்ரம் 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 ஊழியத்துக்கு விரோதமாய் மக்கள் வரக்கூடாதபடிக்கு செய்யப்படுகிற எல்லா சூனியம் சேவன மந்திர எரிச்சல் பொறாமை வல்ல அழிக்கப்படுவதற்காக சோத்ரம் 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 தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய குடும்பங்களுக்கு ஆசுவத்துக்கு வியாபாரத்துக்கு தொழில் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக சொல்லி வல்லமைக்கு அழிப்படுவதற்காக சோத்ரம் 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 நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் அப்பா வாக்கு